அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். விஜய் மீது ஏன் வழக்கு போடவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முன்பாகவே இன்று காலை அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். நிர்வாகிகள் மீது வழக்கு போட்டுவிட்டு விஜய் மீது மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வலுத்தவனுக்கு ஒரு சட்டம், இளைத்தவனுக்கு ஒரு சட்டமா என்றும் திருமாவளவன் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். ஒரு ஒரு நேர்மையா நாம இந்த விஷயத்தை அணுக வேண்டிய தேவை இருக்கு. இப்போ புஷி ஆனந்த் மேல எந்த கிரவுண்ட்ஸ்ல கேஸ் போட்டீங்க? நிர்மல்குமார் மேல எந்த கிரவுண்ட்ஸ்ல கேஸ் போட்டீங்க? மதியழகன் மேல எந்த கிரவுண்ட்ஸ்ல கேஸ் போட்டீங்க? அவர் போய் தங்கியிருந்த பவுன்ராஜ் வீடு, அந்த பவுன்ராஜை பிடிச்சிட்டு வரீங்க, அவரையும் வந்து ரிமாண்ட் பண்றீங்க. இதுக்கெல்லாம் என்ன கிரவுண்ட்ஸ்? அந்த கிரவுண்ட்ஸ் ஏன் அந்த கூட்டத்தில் இருந்த விஜய்க்கு பொருந்தாது அல்லது அவர் கூட இருந்த மற்றவங்களுக்கு பொருந்தாது? அப்ப இதுல என்ன பாகுபாடு, என்ன அடிப்படையிலான இந்த முடிவை நீங்க எடுக்கிறீங்க? நீங்க கைது பண்ண வேண்டாங்க, கேஸ் போட்டிருக்கணும்ல. ஏன் இன்னைக்கு விஜய் அந்த ஸ்பாட்லேயே தானே இருந்தாரு, புஷி ஆனந்த் இருந்த இடத்துல தானே இருந்தாரு, விஜய் பங்கேற்ற நிகழ்ச்சி தானே. அப்போ அந்த கேஸை வந்து புஷி ஆனந்த் மேலே போடும்போது ஏன் விஜய் மேலே போடலங்கிறது பொதுவாக எல்லார் மத்தியிலும் கேள்வி எழாதா? இது திருமாவளவனுடைய கேள்வி இல்லை, இது பொதுமக்கள் மத்தியில் எழக்கூடிய கேள்வி. அப்போ நீங்க எப்படி ஆள் பார்த்து கேஸ் போடுவீங்களா? வலுத்தவன் மேல ஒரு நடவடிக்கை, இளைத்தவன் மேல ஒரு நடவடிக்கையா? அப்படின்னா அது ஒரு ஆக்சிடென்டா விட்டு போங்க, யார் மேலும் கேஸ் வேண்டாம். புஷி ஆனந்த் மேல போட்ட கேஸை வித்ட்ரா பண்ணுங்க. எப்படி இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து எப்படி அதிகாரிகள் மத்தியில், பியூரோக்ராட்ஸ் மத்தியில் இருக்கலாம்? என்ன காரணம் அப்படின்னா விளக்கம் சொல்லுங்க. லாண்ட் ஆர்டர் வந்துருந்து பயப்படுறீங்களா அல்லது வேற என்ன காரணம் சொல்லுங்க. இல்ல ரகசியம் இல்லைங்க, நான் இது பியூரோக்ராட்ஸ் வந்து இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நேர்மையா நடந்துக்கணும். நீங்க மேல எஃப்ஐஆர் போட்டுட்டு நீங்க கைது பண்ண வேண்டாம், கைது பண்ணா பிரச்சனை வரும். எஃப்ஐஆர் போடுங்க, எஃப்ஐஆர் போட்டா கூட பிரச்சனை வருமா? ஏன் எஃப்ஐஆர் போடல? அப்போ புஷி ஆனந்துக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதினாக்கா, அப்போ காவல்துறைங்கிறது வந்து பயாஸ்டா இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரியுதுல்ல. இல்லைன்னா மொத்தத்தில் வழக்கு போடாதீங்க. அது ஒரு ஸ்டாம்பீடு தானே, ஒரு ஆக்சிடென்ட் தானே, அதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? வேண்டாம் விட்டுருங்க, எல்லார் மேலும் கேஸ் போடுறது விட்ரா பண்ணுங்க. விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை? இது என் கேள்வி அல்ல, பொதுமக்களின் கேள்வி என்று விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கரூர் துயரம் வெறும் விபத்து என்றால் யார் மீதும் வழக்கு போட்டிருக்க கூடாது. தாவேக தலைவர் விஜயை கைது செய்ய காவல்துறைக்கு பயமா என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து அவர் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்திருக்கிறார். விரிவான பேட்டியை நாம் பின்னர் பார்க்கலாம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.